friends, welcome to Madras Kitchen. இன்னைக்கு நம்ம மெட்ராஸ் கிச்சன்ல நம்ம பார்க்க போறது ஒரு நான்வெஜ் ரெசிபி. ஒரு செட்டிநாடு சிக்கன் கறி தான் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். ஸோ இது வந்து ஒரு ஸ்பெஷல் மசாலா ரெடி பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் தான் பண்ண போறோம். ஸோ அந்த மசாலா எப்படி ரெடி பண்றதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம அந்த செட்டிநாடு மசாலா ரெடி பண்ண போறோம். ஸோ அதை எல்லாமே ட்ரை ரோஸ்ட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம முழு மல்லியை வந்து எடுத்துக்கலாம். இது வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ண போறோம். நெக்ஸ்ட்டு 1 டீஸ்பூன் மிளகு போட போகிறேன். இப்போது சீரகம் ஆட் பண்ண போகிறேன். 1 டீஸ்பூன் சோம்பு ஆட் பண்ண போகிறேன். இப்போது பட்டை 1 துண்டு ஆட் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட்டு 1 துண்டு நட்சத்திர சோம்பு ஆட் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட்டு 4 கிராம்பு, 3 ஏலக்காய் துண்டு ஆட் பண்ண போகிறேன். 4 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ண போகிறேன். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். நம்ம இது நல்லா வந்து வாசனை வர வரைக்கும் நல்லா நம்ம இதை வந்து செவக்க வறுக்க போகிறோம். இது நல்லா வாசனை வந்ததுக்கப்புறம் நான் இங்கே வந்து 1/2 கப் துருவின தேங்காய் வச்சுருக்கேன். இதை வறுத்துட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வறுத்துட்டு நல்லா மைய அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அந்த பவுடரை நம்ம அந்த ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துட்டு எடுத்து இப்போ தனியாக வச்சுட்டோம். ஸோ இது ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம தேங்காய் 1/2 கப் தேங்காய் நான் எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நான் ஏன் இது ரெண்டையும் தனியாக போடுறேன்னா தேங்காயில் வந்து ஈரப்பதம் இருக்கும். ஸோ நம்ம வறுத்ததுக்கப்புறம் அதில் ஆட் பண்ணோன்னா அதோட அந்த கிறிஸ்பினஸ் போயிடும். ஸோ அதனால் இதை தனியாக போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். தேங்காய் நல்லா அதோட ஈரப்பதம் போகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ தேங்காய் நல்லா வறுபட்டுடுச்சு. ஸோ இது கூடயே நம்ம இந்த ஸ்பைசஸையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸி ஜாரில் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். மசாலாவை நம்ம இப்போது நல்லா வறுத்து எடுத்துருக்கோம். ஸோ இதே மாதிரி நல்லா ட்ரையாக வறுத்து எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம குழம்பு ரெடி பண்ணிடலாம். இப்போ நம்ம கடாயில் எண்ணெய் ஊற்றிடலாம். நான் வந்து கடலெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் ரீஃபைண்ட் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் யூஸ் பண்ணுறேன். இப்போ எண்ணெய் சூடானோடனே 2 பிரியாணி இலை வச்சுருக்கேன். ஸோ இப்போ அதை ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு 2 கிராம்பு ஆட் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட்டு ஒரே ஒரு பட்டை மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா பொடியாக கட் பண்ணி சின்ன வெங்காயம் வச்சுருக்கேன். இது ஒரு 150 கிராம் இருக்கும். இதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். எந்த செட்டிநாடு கிரேவி நீங்கள் சிக்கன் செஞ்சாலும் சரி, மட்டன் செஞ்சாலும் சரி, அதுக்கு சின்ன வெங்காயம் போட்டு செஞ்சால் தான் அதோட அந்த ஒரிஜினல் டேஸ்ட் வரும். வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் ஆகணும்னு அவசியம் இல்லை. கோல்டன் ப்ரௌனுக்கும் அந்த டிரான்ஸ்லூசன்ட் கலருக்கும் நடுவில் ஒரு ஸ்டேஜ் வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம நெக்ஸ்ட் இன்க்ரீடியண்ட்டை ஆட் பண்ணிடலாம். இப்போ வந்து இந்த ஸ்டேஜுக்கு வெங்காயம் வந்ததுக்கப்புறம் நான் இங்கே இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சுருக்கேன். அது ஒரு 1.5 டீஸ்பூன் போட போகிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டோம். அதோட ரா ஸ்மெல் சுத்தமாக போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரே ஒரு தக்காளியை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு பெரிய தக்காளியை. ஸோ இப்போ அதை நம்ம வந்து ஆட் பண்ணிடலாம். தக்காளி இங்கே வதங்கிட்டு இருக்கும்போதே இதுக்கு கொஞ்சோண்டு நம்ம உப்பு ஆட் பண்ணுறோம் தக்காளி வதங்கிறதுக்காக. அதை ஆட் பண்ணிடலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்பைசஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். 1 டீஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ண போகிறேன். 1 டீஸ்பூன் மிளகாத்தூள். நெக்ஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்ச அந்த செட்டிநாடு மசாலா வந்து ஒரு 2.5 டீஸ்பூன் ஆட் பண்ண போகிறேன். இப்போ இந்த மசாலா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மசாலா கூடயே நம்ம சிக்கனையும் போட்டு கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ண போகிறோம். 300 கிராம்ஸ் சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதை ஆட் பண்ணிடுறேன். இந்த மசாலா கூட இதை நல்லா ஒரு ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு 10 மினிட்ஸ் மூடி போட்டு நம்ம குக் பண்ண போகிறோம். நம்ம வாட்டர் ஆட் பண்ணவே இல்லை. பாருங்கள், அந்த சிக்கனோட
நேச்சுரல் ஜூஸஸ் மட்டும் வெளில வந்து எவ்வளோ சூப்பராக குக்காக இருக்குது. ஸோ இப்போ இது வந்து ஒரு 50% குக்காக இருக்கும் இந்த சிக்கன். இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி ஆட் பண்ண போகிறோம். இந்த கிரேவிக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அதை நம்ம ஆட் பண்ணி திருப்பியும் கவர் பண்ணி குக் பண்ண போகிறோம். இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணிடலாம். நான் ஒரு 2 கப் வாட்டர் ஆட் பண்ண போகிறேன். நல்லா ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடலாம், நல்லா திக்காகி வர வரைக்கும். நம்ம கிரேவிக்கு சால்ட் ஆட் பண்ணல, ஸோ இந்த டைமில் நம்ம சால்ட் ஆட் பண்ணிடலாம். அந்த கிரேவிக்கு எவ்வளோ சால்ட் தேவையோ, ஏற்கனவே நம்ம வந்து தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ மீதி சால்ட் ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம கிரேவி நல்லா ரெடி ஆகிடுச்சு, நல்லா திக்காகிடுச்சு, சிக்கன் பீஸஸும் நல்லா வெந்துருச்சு. ஸோ இப்போ இதை நம்ம வந்து ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நம்மளோட செட்டிநாடு சிக்கன் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கலர் பாருங்கள், சூப்பராக இருக்குது. நீங்களும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மெட்ராஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உலகின் தலை சிறந்த மருந்து உணவு.